Hello children, welcome back. So we are doing the exercise on linking words only. இல்லையா நம்ம linking wordsக்கு wordsக்கான ஒரு exercise தான் பார்த்துட்டு இருக்கோம், which is in your book page number 85. Page number 85 இருக்கிற exercises தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Okay. So what do we need to do in this exercise? They have given some sentences. We need to read the sentences and write the correct linking word to that sentence. Okay. So sentences கொடுத்திருக்காங்க, அதை read out பண்ணிட்டு அதுக்கு சூட்டபிளான கரெக்டான linking word நம்ம ரைட் பண்ணணும். So what are linking words? They are and, or, but. Okay. So and நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? And வந்து when the second sentence also talking about the first sentence. Second sentence में first sentence பத்தி பேசுது, similar thought இருக்கு, similar ideas பத்தி பேசுது, ஒரே விஷயத்தை பத்தி தான் பேசுது, அதோட continuation மாதிரி இருக்கு அப்படினா ஒரே ஆக்ஷன் நடக்கிற விஷயத்தை பத்தி தான் பேசுதுன்னா அங்க நம்ம and யூஸ் பண்ணுவோம். or எங்க யூஸ் பண்ணுவோம்னா when two options are given, two options கொடுத்துட்டாங்க, இது இல்லனா அது அப்படிங்கற அந்த மாதிரி சென்டென்சஸ்ல நம்ம or யூஸ் பண்ணுவோம். ஓகே. That is alternative. இது பண்ணுங்க இல்லனா அது அப்படினு சொல்லும்போது அங்க நம்ம or யூஸ் பண்ணலாம். But எங்கனா to show when we are talking about different information. First sentence ஒரு விஷயத்தை சொல்லுது, but second sentence அதுக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷன் கொடுக்குது, அதுல டிஃபரண்ட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குது அப்படினா நம்ம அங்க but யூஸ் பண்ணுவோம். Clear children? So இந்த three linking words தான் நம்ம இந்த blankல fill பண்ண போறோம். So let's continue doing this exercise. Previous video la nama first 4 complete பண்ணியாச்சு. Now here we are going to do the next 5 questions. Okay. So the first question is, we must leave now dash we will miss the plane. Okay. நாம இப்போ கிளம்பி ஆகணும், நம்ம இங்க இருந்து இப்போ கிளம்பி ஆகணும். We will miss the plane. இல்லனா என்ன ஆகும், நம்ம பிளேனை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க என்ன விஷயம் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கிளம்பணும், அப்படி கிளம்பலன்னா என்ன ஆகுமா, இல்லைன்னா நம்ம வந்து பஸ் மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தே ஆர் டாக்கிங் அபவுட் two different ஆப்ஷன்ஸை பற்றி பேசுகிறாங்க. டூ ஆல்டர்னேட்டிவ். ஒன்று நம்ம இப்போ கிளம்பணும், அப்படி நம்ம கிளம்பலைன்னா பிளேன் மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஆல்டர்னேட்டிவாக செகண்ட் சென்டென்ஸும் கொடுத்துட்டாங்க, இது இல்லைனா இது. நீங்கள் எது பண்ணுறீங்க, இப்போவே கிளம்புறீங்களா இல்லைனா நீங்கள் வந்து பிளேனை மிஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ சிமிலர் தாட்ஸ் கிடையாது. ஓகே. ஒரே ஆக்ஷனை பற்றி பேசலை. ஸோ அண்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட்டும் நம்ம இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இங்கே வேறு ஆப்ஷனை தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதோடைய டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓகே. ஸோ மிச்சம் இருக்கிறது என்னது, ஆர் தான். ஆர் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதோடைய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாங்கன்னா, இது இல்லைனா அது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்கன்னா அங்கே தான் நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோங்கிறத லேர்ன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஹியர் த சூட்டபிள் லிங்கிங் வேர்ட் இஸ் ஆர் ஒன்லி. வாட் இஸ் தட்? ஆர். ஆர். ஓகே. ஸோ ஹவ் ஆர் அப்படின்னா பாருங்க, இப்போ நீங்கள் கிளம்பணும் இல்லைனா நம்ம இப்போ கிளம்பணும் இல்லைனா நம்ம கண்டிப்பாக பிளேனை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, கிளம்பணும்னா இப்போ கிளம்பலாம், இல்லைனா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ when they are talking about, the second sentence is talking about the alternative அப்படின்னா அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா the linking word or only. Which one? Yes, or. So let's go for the sixth one. The weather is beautiful dash we cannot go for a picnic. The weather is beautiful dash we cannot go for a picnic. Weather, இந்த வானிலை வந்து ரொம்ப அழகா இருக்கு, எங்களால பிக்னிக்கு போக முடியல. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, இருந்தாலுமே எங்களால வெளியே போக முடியல. ஸோ ஹியர் the first sentence வந்து எப்படி இருக்கு, வானிலை வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கு ஆப்போசிட் தான் அவங்க பண்றாங்க. என்ன பாருங்க, we cannot go for a picnic. பட் இருந்தாலுமே நம்மளால எங்களால பிக்னிக்கு போக முடியாதுங்கிறது தான் அவங்க பேசுறாங்க. ஸோ when they are talking about different information, okay, different information கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு ஆப்போசிட்டான டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா அங்கே which linking word we need to use, and or but. and வந்து சிமிலரா சேம் கண்டினியூஷன் மாதிரி இருக்குன்னா
கொடுக்குறாங்க அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி பேசுகிறாங்கன்னா அங்கே தான் நம்ம பட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சென்டென்ஸில் எப்படி பேசுகிறாங்க? எஸ், இன் தி செகண்ட் சென்டென்ஸ் தே ஆர் டாக்கிங் அபவுட் தி டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் வழி. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு ரிலேட்டடாக இல்லை, இதுக்கு அதோடைய ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால that we need to use the linking word but, but, but. Okay, so but is the correct linking word for this sentence. So the weather is beautiful but we cannot go for a picnic is the correct answer. Let's go for seventh one. Have a glass of milk dash eat these cookies. Have a glass of milk dash eat these cookies. Just imagine உங்களுக்கு கிளாஸ் அப்படி உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு கிளாஸ் பால் குடிக்குறாங்க, ஓகேவா, அண்ட் சொல்றாங்க இந்த பிஸ்கெட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி சொல்வாங்க? இந்த பால் குடிச்சிட்டு மற்றும் நீ இந்த குக்கீஸும் சாப்பிடணும், இந்த பிஸ்கெட்டும் சாப்பிடணும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ when the second sentence is also talking about first sentence, இல்லை இதோடைய கண்டினியூஷனாக இருக்கு, சிமிலர் ஐடியாவாக இருக்குன்னா நம்ம எந்த லிங்கிங் வேர்ட் யூஸ் பண்ணணுங்கிறத லேர்ன் பண்ணும். அண்ட் ஆர் பட் which one? பாருங்க, இந்த செகண்ட் சென்டென்ஸுமே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பற்றி தான் பேசுது அண்ட் அதோடைய கண்டினியூஷனாக தான் இருக்கு. சேம் ஐடியா சேம் தாட்டை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் சாப்பிடணும் அதுவும் இதுவும் அதுவும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? எந்த லிங்கிங் வேர்ட் யூஸ் பண்ணணும்? சேம் தாட்ஸ் ஆர் சிமிலர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? வெரி குட், அண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி சொல்லுவாங்க? have a glass of milk and eat this cookies இல்லையா? இந்த பாலை குடிச்சிட்டு இந்த பிஸ்கெட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ரெண்டு பற்றி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு ஆக்ஷன்ஸை கனெக்ட் பண்ணுறோம், ரெண்டு சேம் தாட்ஸை கனெக்ட் பண்ணுறோம்னா then we need to use the linking word and only. So which one is the correct linking word? And. A-N-D and. So let's read out this question with the answer. Have a glass of milk and eat these cookies. Okay. So let's go for 8th one. What would you like to drink? What would you like to drink? Tea dash coffee. என்ன கேக்குறாங்க? நீ உங்களுக்கு இப்ப என்ன சாப்பிடணும்னு இருக்கு? நீங்க என்ன இப்ப சாப்பிடுறீங்க? இப்ப வீட்டுக்கு ஒரு ரிலேஷன் வராங்க, ஒரு கெஸ்ட் வராங்க. ஓகே, அவங்க கிட்ட நம்ம என்ன கேட்போம்? என்ன நீங்க சாப்பிடுறீங்க? டீ சாப்பிடுறீங்களா இல்ல காஃபி சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேக்குறோமா? So here they have given two options. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு இது இல்லனா அதுன்னு சொன்னாலே எந்த நம்ம லிங்கிங் வேர்ட் யூஸ் பண்ணணும்? வெரி குட், ஆர் ஒன்லி. ஓகே, ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, அதுல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணுன்னு சொன்னாலே without thinking you can write or, or. See, what would you like to drink? நீங்க என்ன சாப்பிடுறீங்க, என்ன குடிக்கிறீங்க, என்ன குடிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது டீ சாப்பிடுறீங்களா இல்ல காஃபி சாப்பிடுறீங்களா, ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுல ஏதாவது ஒண்ணுனாலே definitely we need to use the linking word or. Clear? Okay, let's go for last one. I had a shower dash then I got dressed. I got a shower dash then I got dressed. என்ன சொல்றாங்க? I got a shower னா நான் குளிச்சிட்டு நான் Dress போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. So here they are talking about it. Are they talking about any different information? Second sentence வந்து வேற பத்தி ஏதாவது இருக்கா? இல்ல ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இல்ல சேம் நான் குளிச்சிட்டு அதுக்கு அப்புறம் இது பண்ண போறேன், இதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கு இல்லையா? சிமிலர் தாட்ஸ் மாதிரி தான் இருக்கு இல்ல, சிமிலர் ஆக்ஷன் சொல்றேன். இந்த ஆக்ஷன் முடிச்சு நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாலே அங்க நம்ம which linking word we need to use? Very good, we need to use and only. A-N-D and. Okay, I had a shower and then I got dressed. நான் குளிச்சிட்டு Dress போட்டுக்கிட்டேன், நான் குளிச்சிட்டு நான் ரெடி ஆயிட்டேன். ஸோ இந்த செகண்ட் சென்டென்ஸுமே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பற்றி தான் பேசுது, சேம் தாட் தான் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம இங்கே and யூஸ் பண்ணோம். ஸோ children, let's read out all this question with the linking words. That is, we must leave now or we will miss the plane. The weather is beautiful but we cannot go for a picnic. Have a glass of milk and eat these cookies. What would you like to drink? Tea or coffee? I had a shower and then I got dressed. So children, in this video also we have completed the next 5 questions. So you have now learned a lot of things about the linking words. இப்போ linking words அதாவது and
but எங்க யூஸ் பண்ணனும் உங்களுக்கு தெரியும். So try to do the another 5 questions by yourself. I'll meet you in the next video with the last set of 5 questions. Thank you.